சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் பல ஆயிரம் கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி. இந்த தினம் இந்த மேடை அமைக்கின்ற பணி நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களது முன்னிலையிலே இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வரலாற்று திட்டங்களை, சாதனைகளை செயல்படுத்தியிருக்கிறோம். குறிப்பாக சொன்னால் இந்த நாமக்கல் மாவட்டம் என்பது தனியாக சேலம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்து வந்த ஆண்டு 1996, அதுவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான். அவ்வாறு இருக்க இந்த மாவட்டத்திற்கான பல கட்டமைப்பு வசதிகள் இதுவரை செய்யப்படாமல் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த பணிகளை இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியிலே நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம். குறிப்பாக நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதேபோன்று டாக்டர் மதிவேந்தன் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் அமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொன்னுசாமி அவர்கள் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இவர்களோடு இணைந்து இந்த நாமக்கல்லில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பல சாதனை திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார் என்பது இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் நன்கு அறிவார்கள். குறிப்பாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக சொல்ல வேண்டும் என்றால், முதலில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நீண்ட காலமாக நாமக்கல்லிலே இருந்த கோரிக்கை போக்குவரத்து நெரிசல். அதை குறைக்கும் பொருட்டு அந்த போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு நாமக்கலுக்கு ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுவட்ட சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாநகராட்சி பகுதியில் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுடைய சீரிய முயற்சியில் ஊரக பகுதிகளிலும் சாலை அமைக்கின்ற பணி ஏறத்தாழ 90 விழுக்காடு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மோகனூர் பேரூராட்சிக்கென்று தனியாக ஒரு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டு காலமாக நாமக்கல் நரசிம்மர் சன்னதியில் தெப்ப உற்சவம் நடைபெறாமல் இருந்தது. இப்பொழுது தெப்ப உற்சவம் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி பகுதியிலே குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறோம். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ராசிபுரத்தில் முழுக்க குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் பொருட்டு 852 கோடி ரூபாய் செலவில் அங்கு மாபெரும் ஒரு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு அதை ஒட்டியுள்ள பகுதியான புதுச்சத்திரம் ஒன்றிய பகுதிகளிலும் இன்றைய தினம் முழுக்க குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறோம். ராசிபுரத்தில் இந்த நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து போதமலைக்கு சாலை அமைக்கப்படாத பகுதிகளில் இப்பொழுது கடமலை போதமலைக்கு சாலை அமைத்திருக்கிறோம். ராசிபுரத்தில் பட்டு ஏல மையம் திறந்திருக்கிறோம். இந்த பகுதியிலே பட்டு கூடு உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் அதிகமாக இருக்கிறார்கள். பட்டு ஏல மையத்தை திறந்திருக்கிறோம். ராசிபுரத்தில் டைட்டில் பார்க் கட்டுகின்ற பணி நடைபெற்று வருகிறது. மாவட்ட தலைமை மருத்துவமனையும் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வருகிறது. ராசிபுரம் நகராட்சி பகுதியில் சென்ற அதிமுக ஆட்சி காலத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தை பாதியிலே அவர்கள் கைவிட்ட நிலையில் அந்த சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருந்தது. நகராட்சியை பொறுத்தவரை 52 கிலோமீட்டருக்கு ராசிபுரம் நகராட்சியில் சாலைகள் சீரமைக்கப்பட்டு செப்பனிடப்பட்டு சீரிய முறையில் இப்பொழுது போக்குவரத்துக்கு சீரிய முறையிலே உள்ளது. அதே போன்று ஊரக பகுதிகளிலும் சாலைகள் ராசிபுரம் பகுதியிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நாமகிரிப்பேட்டை பகுதியில் ஏறத்தாழ இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து விவசாயிகளுக்கு பட்டா வழங்கப்படாத பகுதிகளில் நாரைக்கிணறு பகுதிகளில் தனியாக அரசாணை பெற்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி விவசாயிகளுக்கு விவசாய பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் செய்த முக்கிய பணிகள். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை சேந்தமங்கலத்திலே ITI நிறுவியிருக்கிறோம். கொல்லிமலையிலே இரத்த வங்கியை நிறுவியிருக்கிறோம். துறையூர் சாலை அகலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சேந்தமங்கலத்தில் காலப்பநாய்க்கும்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தனியாக தலா 6 கோடி ரூபாய் செலவில் தனி பைப்லைன் அமைக்கப்பட்டு அந்த பகுதிகளில் சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. எருமப்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் குடிநீர் விநியோகம் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியோடு இணைத்திருக்கக்கூடிய சீராப்பள்ளி மற்றும் நாமகிரிப்பேட்டை பேரூராட்சி ராசிபுரம் குடிநீர் திட்டத்தோடு சேர்க்கப்பட்டு அங்கும் முழுமையாக குடிநீர் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களிடத்தில் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சேந்தமங்கலத்திலே
உள் விளையாட்டு அரங்கம் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. இப்படி கட்டமைப்பு வசதிகளை ஏராளமாக செய்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்துடைய அடையாளங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று தனி மாவட்டமாக வந்த பிறகு இதற்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அமைக்கப்படாமல் இருந்தது. நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இப்பொழுது தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அதே மாதிரி ஆவின் பால் பண்ணை நாமக்கல் மாவட்டத்துக்கு என்று தனியாக 100 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன பால் பண்ணை அமைக்கப்பட்டு அதுவும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இத்தனையும் நாங்கள் 5 ஆண்டு காலத்திலே செய்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய சீரிய முயற்சியில் நயனாமலை திருக்கோயில் பெருமாள் கோயிலுக்கு சாலை அமைக்கின்ற பணியை அவர் முடித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த நாமக்கல் மாவட்டத்தை குடிசை இல்லாத மாவட்டமாக உருவாக்கி இருக்கிறோம். கலைஞர் கனவுள்ள திட்டத்தின் மூலமாக 3 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுவதற்கு, குறிப்பாக கிராமப்புறத்தில் மட்டும் வீடு இல்லாமல் குடிசையில் இருப்பவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள், ஓட்டு வீடுகள், குடிசை வீடுகளை மாற்றி ஓட்டு வீடுகளுக்கு 3 லட்சம் ரூபாய் கலைஞர் கனவுள்ள திட்டத்திலே வழங்கப்பட்டு இது குடிசை இல்லாத மாவட்டமாக இந்த நாமக்கல் மாவட்டம் உருவாகி இருக்கிறது. ஆக இத்தனை திட்டப்பணிகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இது அத்தனையும் 5 ஆண்டு காலத்திலே நாங்கள் சரி செய்திருக்கிறோம். இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெற்ற பணிகள். இதுக்காக நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் பல ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி. இதற்காக இவர்களை ஆதரித்து நடைபெறுகின்ற பிரச்சாரம்தான் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் பங்கேற்று வருகின்ற 16ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி அளவிலே சேலம் நாமக்கல் பொம்மக்குட்டு மேடு சாலையிலே பகுதியிலே அந்த பிரச்சார கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.